நம்மள நிறைய பேர் டை அடிக்கிறதுக்கு கடையில் விற்கிற மருதாணி பொடியை பயன்படுத்தியிருப்போம். ஆக்சுவலாக அப்படி பயன்படுத்துறது ரொம்ப தப்புன்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. மருத்துவர்கள் எப்பயும் எதையும் சும்மா சொல்கிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடையில் விற்கிற அந்த மருதாணி பொடிகளில் சாலைக்கு பயன்படுத்துகிற அந்த தார் இருக்கு இல்லையா, அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் போடுறாங்களாம். சரி, அதனால் என்ன நல்லா கருகருன்னு இருந்துட்டு போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. அதை பயன்படுத்துறதுனால புற்றுநோய் வர்றதுக்கான ஆபத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்குறீங்க. புரியுது. இன்னொரு கூடுதல் தகவல் இருக்குது, அதை சொல்லிவிட்டு கடைசியாக உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன். டை அடித்த ஒரு சில நாளில் நிறைய ஆண்களுக்கு வாயை சுற்றிலும் புண்ணும் நிறமாற்றமும் ஏற்பட்டிருக்கும். அது காரணம் என்னென்னா, அந்த டையில் இருக்கிற அமோனியா, பிபிடி தான். ஸோ இப்போ இது இல்லாமல் இருக்கிறத தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? அது ரொம்ப ஈஸிங்க. அவுரி பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. இது இயற்கையாகவே கருமை தரக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த அவுரி பொடியை சரியாக எடுத்துக்கிட்டு இதுக்கேற்ற சம அளவில் மருதாணி அரைச்சி அது ரெண்டையும் கலந்து அழகாக தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். சரி, இப்போ தலையை அலசுறதுக்கு என்ன பயன்படுத்தலான்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சீயக்காய் பொடியை வாங்கி பயன்படுத்தலாம். ஒருவேளை சீயக்காய் பொடி வாங்க முடியல அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு இருக்கு இல்லையா, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி குளித்த உடனே தலையை நல்லா உலர்த்தணும். எக்காரணத்தை கொண்டும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க.